ஸ்லாட் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்நாளில் கூட நம்ம ஒரு ஒத்தாசை குறித்து, அவரோட நிழலை குறித்து, அவரோட பாதுகாப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனும் கொடுக்கக்கூடாத ஒரு பாதுகாப்பு ஒத்தாசை. பிரியமானவர்களே, நம்மளை இன்றைய நாளிலே பார்ப்போமானால் ஏகப்பட்ட சத்துருக்கள், வானமண்டலத்தின் ஆவிகள், நம்ம கூட இருக்கிற அநேக சிநேகனால வர பிரச்சனைகள், ஊழியத்தில் வர ஒருமனம் இல்லாததுனால ஒரு பிரச்சனைகள், ஏகப்பட்ட காரியங்கள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி கொண்டே தான் இருக்கிறது. ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் முதல் இதுவரைக்கும் அவரை ஏற்று கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள். பிரியமானவர்களை, அதை குறித்து தான் என்னை நாளையிலே பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல, அது மகிமைக்காக இருக்கிறது. ஐ அதை தான் நம்ம என்னை நாளையிலே பார்க்க போகிறோம். சோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் காக்கிறவராய் இருக்கிறார், உனக்கு நிழலாய் இருக்கிறவராய் இருக்கிறார். நீ கூப்பிடும்போது ஒத்தாசை செய்கிறவராய் இருக்கிறார். நல்லா கேட்டுக்குங்க. இந்த வசனம் ஒரு ஜாலியாக இருக்கும்போது சொல்லுவாங்களா, அல்லாட்டா ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு தவிப்பில், தாவீது ராஜா ஒரு தவிப்பில் ஒரு ஒரு எப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினது நிமித்தம் தப்பித்து கொள்ள அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் எங்களை காக்கிறவர், கர்த்தர் எங்கள் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறவர். நிழல், நம்ம நிழல் நம்ம கூட தானே இருக்கோம், அதே போல் இருப்பாராம். பிரியமானவர்களே, அப்போ இவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சொந்த குடும்பத்தினால வர கஷ்டம், சொந்த குடும்பத்தினால வந்த கஷ்டம். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, நன்மை தான் செய்திருக்கிறார். நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் நன்மை தவிர தீமையே செய்யலை சிஸ்டர், இந்த மாதிரி என்னை ஓட விரட்டுறாங்க, என்னை ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, என்னை உடம்பு நிம்மதியே இல்லை, என்னை என்ன செய்வாங்க அடுத்தது எனக்கு தெரியல, ஒரு கூட்டமாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை நான் இப்போ இசையாவில் 51ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 120 7ஆம் வசனத்தில், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நான் அவங்களோட சமாதானமாக இருக்கணும், அவங்களோட நான் கிறிஸ்துவ பிள்ளை, நான் ஒற்றுமையாக இருக்கணும், நான் விட்டு கொடுத்து போகணும், நான் மன்னித்து போகணும், நான் சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற ஆட்களாக இருக்கிறீர்களா? உங்களோட அவங்க சண்டை தான் போடுவார்கள், யுத்தம் பண்ண தான் வருவார்கள், உங்கள் குடும்பத்தில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி நீங்கள் சமாதானத்தை நாடுகிறீங்க. ஆனால் அவர்களோ நீங்கள் பேசும்போதெல்லாம் யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். எதில் மாட்டுவோம், இயேசுவை கூட அப்படி தான், எதில் மாட்டுவார் அப்படி பேச வச்சு அவரை மன கிளேசப்படுத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை பார்க்கும் பொழுது கோபம் மூண்டவராக, அவர் மன கலங்கினவராக, அவர் மன ஓச்சல் உள்ளவராக நிறைய இடங்களில், ஏன் என்னை இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள்? அவருக்கே அந்த நிலைமைனா நம்மளாம் ஏமாத்துறோம், ஆனால் சகித்து அவர் ஜெயித்தார். பிரியமானவர்களே, அந்த ஒத்தாசை வரும்போதும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அருமையான வசனங்கள். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பாகிற
மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? சாக போகிற மனுஷனுக்கு, புல்லு கோப்பாகிற மனுஷனுக்கு ஏன் பயப்படுற? நான் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யாரு? அவங்களுக்கு ஏன் பயப்படுற? அவங்களுக்கு ஏன் பயப்படுற? அவங்களுக்கு எதுக்கு பயப்படுற? என்னையே நீ மறக்கிற அப்படின்னு கேட்குறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். யாருமே உயிரோடு வாழப்போகிறதில்ல. அதனால் பிரியமானவர்களே, யார் குடியும் நம்ம கெடுக்க வேண்டாம். நம்ம குடியை கெடுக்கிறவர் கர்த்தர் கெடுத்து போடுவார். பிரியமானவர்களே, நினைப்பார்கள், சில பேர் நினைப்பார்கள், நான் தெளிவாக எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன் நம்ம சினிமா நடிகரையில் நம்ம பார்க்கலாம். நம்ம நினைப்போம்ப்பா, நல்லா உயரத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நான் அப்போ சினிமா பார்த்த காலத்தில் சொல்கிறேன். நான் 2016 ஸ்டாப் பண்ணிட்டேன். சினிமா பார்க்கறது கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் படம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். 10 மணிக்கு போடுற பொதிகையில் போடுற படத்தை அப்படி பார்ப்பேன் உட்காந்து. 100 பாட்டு போட்டாலும் உட்காந்து என்ன பண்ணுவேன், கேட்பேன். அப்படியேப்பட்டவன் நான். பிரியமானவர்களே, அப்படி உச்சாணியில் இருந்தவர்கள் தரையிலே கிடந்தார்கள். அவர்களை ஒருவரும் பார்க்கக்கூடாதபடிக்கு அவர்கள் இருக்கிற இடம் தெரியாதவர்களாக போனவர்கள் எத்தனையோ பேர். இப்போ யூடியூப் வழியாக அநேகரோட வாழ்க்கையை நான் பார்க்கும்பொழுது சில நேரம் நான் உண்மையிலேயே அந்த ஆத்துமாவும் விளையேறப்பட்டது தானே. அவர்களுக்காக நான் சில நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அவங்க அவங்களே ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே பாருங்கள், அப்போது உண்டாக்குனவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறக்கூடாது. அப்போல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம், நம்ம கூட சண்டை போடணும்னு நினைக்கிற போதெல்லாம், யாரோ நம்மளை கவுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை எப்போதும் தள்ளாட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு நிழலாயிருப்பான்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே பாருங்க, அவர் சொல்றார், இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது, இடுக்கண் செய்கிறவன் அவனும் ஒரு மனுஷன் தானே, ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தமிடவிடாமல் பயப்படுகிறது என்ன? என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்காம புரிதல் இல்லாத ஒரு பிள்ளைகள் இருக்கும் பொழுது, எதிராளியோட பிள்ளைகள் உட்காரும் பொழுதோ, எதிராளியோட பிள்ளைகள் அவங்களோட ஐக்கியமாக இருக்கும்போது நமக்குள்ளே என்ன வருது, பயம் இருக்கிறது. அப்போ அதுதான் சொல்கிறாரு, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகறான். அவன் என்னைக்கு அவனும் சாக தான் போகிறான். நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கம் எங்கே? ஒரு நாள் அழியும். பயப்படுகிறது என்ன? நிறைய பேர் ஒரு அம்மா கொரோனாவில் ஒரு ஃபேமிலியில் அகப்பட்ட உடனே அவங்க ஆளாளுக்கு ஃபோனை போட்டு நீ பணத்தை கொடுக்கலாம், உன்னை வெட்டிடுவேன், குடும்பத்தை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர். அப்போ குழாவை அந்த அம்மா திறந்து விட்டுட்டு பாத்ரூமில் ஓன்னு அழுது, ஐயோ ஆண்டவரே, இந்த காரியம் இல்லாமல் போனால் நலமாக இருக்குமே, என் புருஷன் பிஸ்னஸில் இப்படி ஏமாந்ததுனால ஏதோ ஒரு பிரச்சனை, டார்ச்சர் பண்ணுறாங்களே, இப்படி ஃபோன் வந்தாலே எனக்கு பயமாக இருக்கே, நான் என்னப்பா செய்வேன்னு சொல்லி அவங்க ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி பயங்கரமாக அழுதாங்களாம். வந்து கதவை தட்டுவாங்களாம். அப்படியே ரொம்ப பயந்து ஒரு மனுஷன், அவன் சாக போகிற மனுஷன், பயந்து அவங்க ரொம்ப அந்த குழாவை திறந்து விட்டு பாத்ரூமில் ரொம்ப அழுதாங்களாம். திடீர்னு கொரோனானால இங்கே என்ன லாக்டவுன் சொல்லி முதல் என்ன பண்ணுச்சு, விட்டது. அப்புறம் அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க, இந்த ஜெபிக்கலாம் வாங்கல தான் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க. என்னென்னா அதில் சொன்னாங்களா யூடியூப்பில் சொன்ன ஞாபகம் இல்லை. அப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல, நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப ஆண்டவரோட
ஒத்தாசையிலே வாழுகிறேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, அப்படியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பத்துக்கு குறைபடுவதில்லை. உங்களை அதாவது கொண்டு போய் ஜெயிலில் தான் போட்டதில்லை, வீட்டிலே சிறைப்பட்டு போகிற மாதிரி ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்களா? நீங்கள் சீக்கிரமாக விடுதலை ஆவீர்கள். நீங்கள் கிடங்கிலே சாவதில்லை. நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் நீங்கள் வேஸ்ட்டாக சாக மாட்டீங்க, சாதிச்சு தான் கர்த்தருக்குள்ளே போவீங்கள். அவனுடைய அப்பம் குறைபடுவதில்லை. பிரியமானவர்களே, முதிர் வயதில் வரைக்கும் நீங்கள் இருந்து சாப்பிட்டு சுகித்து சந்தோஷமாக பிள்ளைகளோட மருமகள் பேரம்பத்திகளோட வாழ்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போது நீங்கள் சிறைப்பட்டு போவதில்லை, தீவிரமாக விடுதலை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அநேக குடும்பங்களை விடுதலை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்துரு சாக போகிற மனுஷனுக்கு நாம் எப்பவுமே பயப்படக்கூடாது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனையில் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் நான். வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அசிபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். அவர் சாதாரண கடவுள் அல்ல. ஒரு கலெக்டர், ஒரு போலீஸ்காரர், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு பெரிய முதலமைச்சர் தலைவன் ஒருத்தனாலே செய்ய முடியாத பெரிய அதிசயத்தை வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடம் உங்களுக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, நான் வானத்தை நிலைப்படுத்தி விழவில்லை, பூமி அசிபாரப்படுத்தி அது இன்னும் அதிகமாக அநேக இடங்கள் நிலநடுக்கங்கள் உண்டு, ஆனால் மொத்தமாக அது உள்ளே போயில சிறப்படுத்தி அசிபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவரோட வார்த்தையை உங்கள் வாயிலே அருளி அவர் கரத்தின் நிழலாலே உங்களை மறைக்கிறவராக இருக்கிறார். அவரோட பிள்ளைகளை மறைக்கிறவராக இருக்கிறார். சிறைப்பட்ட போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதில் அவனுடைய அப்பம் அவனுக்கு குறைபடாது. பிரியமானவர்களே, யார் சொல்லுகிறார்? உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். பிரியமானவரோட நாமத்தை குறித்து ரொம்ப அதிகமாக எழுதி வச்சிருக்கிறேன். அப்படி பிரமிப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நிறைய நோட் பண்ணி அவரை ருசிங்க ரெசிப்ட் பண்ணுங்க. நீங்கள் வாயினால் அறிக்கை எடுங்க. எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யாருன்னு சொல்லி நிறைய நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு மூச்சிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்று பிரியமானவர்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக காப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.